அஸ்ஸலாமு அலைக்கும். நாங்கள் தற்பொழுது இருப்பது அன்றாதபுரம் மொஹிதீன் ஜும்மா பள்ளி வாசலுக்கு முன்னால் இருக்கின்றோம். எங்களுக்கு தெரியும், நாட்டில் ஏற்பட்டுள்ள அசாதாரண சூழ்நிலை காரணமாக பல்வேறுபட்ட மக்கள் தற்பொழுது அன்றாதபுரம் மொஹிதீன் ஜும்மா பள்ளி வாசலில் தங்குமிடத்தை ஆக்கியிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த பிரதேசத்தில் ஜெயந்தி மாவட்ட, அதேபோல் எஸ்எஸ்சிரிபுர, உதய மாவட்ட அங்குள்ள மக்கள் எல்லோரும் இந்த அதாவது வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் பள்ளியில் வந்து இருக்கின்றார்கள். இன்று 3 நாட்களாக அவர்களுக்கான உணவுகள் மற்றும் தங்குமிட வசதிகளை இந்த பள்ளி நிர்வாகம் ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கின்றது. அது தொடர்பான காட்சிகளை எமது யூடியூப் சேனல் வழியாக நீங்கள் பார்க்கலாம். எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது அன்றாதபுரம் மொஹிதீன் ஜும்மா பள்ளி வாயல் செயலாளர் பேசுகிறேன். மாஷா அல்லா, 28ஆம் தேதியிலிருந்து 28ஆம் தேதி அன்றாதபுரம், ஜெயந்தி மாவட்ட, உதய மாவட்ட, கடசிக, எஸ்ஐசிரிபுர அப்படி ஒரு 350-400 ஃபெமிலிஸ் வந்து இந்த வெள்ளத்தால் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதுக்கு அன்றாதபுரம் மொஹிதீன் ஜும்மா பள்ளி வாயல் நிர்வாகம் உடனே 28ஆம் தேதி காலையிலேயே நாங்கள் அவர்களுக்கான சமைத்த உணவு ஏற்பாடை செய்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் 28ஆம் தேதி 3 நேரம் சாப்பாடு கொடுத்தோம். 29 கொடுக்கிறோம். இந்த 30 இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கும் 3 நேரம், அதாவது காலை, பகல், மதிய உணவு, இரவு உணவு, அப்படியான ஏற்பாடுகள் ஒரு தடவைக்கு ஒரு 450 பேருக்கு சாப்பிட்ற அளவுக்கு நாங்கள் வந்து எங்களோட பள்ளி நிர்வாகமும், அடுத்தது எங்களுடைய பஜார், ஊர் ஜமாத்தினர்கள் சேர்ந்த ஒரு ஒட்டுமொத்த ஒரு சமூகம் சேர்ந்த ஏற்பாட்டில் நாங்கள் வந்து எங்களுடைய இந்த சமைத்த உணவு வேலைகளை செய்து கொண்டிருக்கின்றோம். உண்மையில் இதற்கு எங்களுக்கு உதவி தந்த அனைவருக்கும் நிர்வாகம் சார்பாகவும் நாங்கள் நன்றிகளை தெரிவிக்கின்றோம். அடுத்த கட்ட அனுராதபுரம் நகர் பகுதியிலே முக்கியமாக ஜெயந்தி மாவட்ட, எஸ்எஸ்சிரிபுர, புதுப்புற போன்ற பிரதேசங்களில் கிட்டத்தட்ட கடந்த வெள்ளிக்கிழமை முதல் இன்று வரை அசாதாரண சூழ்நிலை காணப்படுகின்றது. வெள்ளப்பெருக்கு மக்கள் பாதிப்படைந்திருக்கிறார்கள். மேலும் வெள்ள நிவாரணங்களாக நீர் வடிந்தோடும் ஒரு நிலை காணப்படுகின்றது. இன்ஷா அல்லாஹ் இந்த நிலை நாளை போன்ற தினங்களில் குறைந்துவிடும் என்ற நம்பிக்கையில் எமது பிரதேசத்து பள்ளி வாயல்கள், இதர மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து உதவி வருகின்றார்கள். நன்றி. உண்மையில் எனக்கு இப்போ 35 வயசு ஆகுது. இந்த வயசுக்கு பொறுத்தவரை இதுதான் முதல் முறை இந்தளவு ஒரு வெள்ளத்தால் ஒரு பாதிப்பு அன்றாபுரம் நகர மக்கள் உணர்றது.
உண்மையில் அந்த பெரிய பள்ளிவாசலுக்கு எல்லாம் மேலும் மேலும் பறக்கதை கொடுக்கணும். ஏன்னா உண்மையில் அவங்க பெரிய ஒரு ஹெல்ப் பண்ணுறாங்க பாதிக்கப்பட்ட மக்களுக்கு. தங்குமிட வசதி உட்பட பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் உணவுகள் விநியோகம் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. அவங்களோட சேவை மென்மேலும் தொடரணும். அடுத்து இப்போ வெள்ளம் அடைஞ்ச பிறகும் பெரிய பள்ளியால் ஒரு வாலண்டியர்ஸ் டீம் உண்டு, எல்லா வீட்டையும் க்ளீன் பண்ணுறதுக்கு ரெடியாகி கொண்டிருக்கிறாங்க. அங்கே தண்ணி அதிகமாக எங்களோட வீட்டில் போயிடு, எங்களோட வீடெல்லாம் எல்லாம் போயிட்டு சாமான் மூட்டை எல்லாம் மிதக்குது. ஒரு அடி வந்துட்டு அதுக்கப்புறம் வெள்ளமாக முன்னுக்கால வந்தது தண்ணி அப்படியே வடி வந்து நிறைய தான் ஆகிட்டு. அதுக்கப்புறம் இப்படி வரக்குள்ள 3 அடி தண்ணி வந்துட்டு இனி எனக்கு ஒன்றும் செஞ்சு கொள்ள எல்லாம் போயிட்டு. ஏன்னு சொல்லி நம்மளுக்கு மருமகம் இல்லையே, நம்மளுக்கு 4 பொம்பளை பிள்ளை மனுஷி ஒன்றும் நம்மளோட மகளும் பேட்டிமார் 2. அதுக்கப்புறம் நான் சொன்ன சுருக்கா போங்க பள்ளிக்கு. அதுக்கப்புறம் ஆட்டா ரோட்டில் வந்த ஆட்டாவில் சுருக்கண்டா எல்லாரையும் அனுப்பிட்டு எனக்கு ஒன்றும் செஞ்சு கொள்ள எல்லாம் போயிட்டு. அப்படியே சாமான எல்லாம் எடுக்கையும் கிடைக்கல. கபட் தண்ணியில் அரிசி உடுப்பெல்லாம் வச்சிருந்தோம், அப்படி எல்லாம் பிறண்டு தண்ணியில். இப்போ இன்றைக்கு போய் பார்த்தோன்னா உடுப்புறது சாரம் வந்து நின்றா இந்த சாரம் மட்டும்தான் இருக்கு.